பொதுமக்களிடம் வசமாக சிக்கிக்கொண்ட அடுத்த பிக்கு கட்டி வைத்த பொதுமக்கள். தென்னிலங்கையில் பரபரப்பு. பௌத்த தீரர்கள் தொடர்பில் வெளியான அடுத்த அதிர்ச்சி தகவல். 488 சிறுவர்கள் துஷ்பிரயோகம். வெளியானது புள்ளி விவரம். ஐத்துக்கு ஆறுதல் சொல்ல திரிசாவையும் அழைத்து வந்த விஜய். அஜித்தை கட்டித்தழுவி ஆறுதல் கூறிய விஜய். வைரல் சம்பவம். ஜனாதிபதி அனுரவின் தலையை தடவி வாழ்த்துச் சொன்ன மக்கள். எங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள்தான். வெசாக் தினத்தில் ஜனாதிபதி அனுர மகிழ்ச்சியில். சிறுமி துஷ்பிரயோக விவகாரம். அனுராதபுர தேரரின் பதவி பறிப்பு. தங்கியிருந்த வீட்டில் இருந்து மீட்கப்பட்ட பல சிறுமிகளின் ஆடைகள். நன்றி கூறினார் சிவாஜிலிங்கம். எஞ்சிய நிதி மாவீரர் குடும்பங்களுக்கு. இப்படியும் ஒரு தங்கமான மனிதர். யாழ் தையிட்டி விகாரியை புகைப்படம் எடுத்த இளைஞர்கள் கைது. புதிய வித்தையினை காட்டி வரும் போலீசார். நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் அதிரடி மாற்றம். கடும் இறுக்கமாகும் மக்களின் வாழ்க்கை செலவுகள். மட்டக்களப்பில் பொசன் பௌர்ணமி தினத்தில் கசிப்பு வியாபார நிலைய முற்றுகை. பிரபல வியாபாரி கசிப்புடன் கைது. தென்னிலங்கை பகுதியில் கடும் போதையில் இருந்த பௌத்த பிக்கு ஒருவரை பொதுமக்கள் பிடித்து கட்டி வைத்த அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பொதுமக்கள் தன்னை வளைத்து பிடித்த போது தான் ஒயிட் டைமண்ட் என்ற போதை தரும் மதுபானத்தை பருகியதாக அந்த பிக்கி ஒப்புக்கொண்டுள்ளார். அண்மை காலமாக இலங்கையில் பௌத்த பிக்குகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு விவகாரங்கள் மற்றும் சர்ச்சைகள் நாடு தழுவிய ரீதியில் பலத்த சமூக அரசியல் சிக்கல்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் மதகுரு ஒருவரை போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு பொதுமக்களால் தண்டிக்கப்பட்ட இந்த சம்பவம் நாட்டில் ஏற்கனவே நிலவி வரும் பதற்ற நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை உள்ளூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2018 இருந்து 2022 வரைக்கும் சுமார் 488 சிறுவர்கள் தேரர்கள் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பான வழக்குகள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக பௌத்த தேரர்களால் நடைபெறும் பாலியல் ரீதியான அநீதிகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. அண்மையில் அனுராதபுரம் 8 புண்ணிய ஸ்தலங்களின் விகாராதிபதி சிறுமியொருவரை தவறான செயற்பாட்டுக்கு உட்படுத்திய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு எதிராக யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் பௌத்த தீர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு தனியான நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிராக தற்போது பல்வேறு சமய தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினிமணி 89வது வயதில் முதிர்வு காரணமாக சென்னையில் காலமானார். இந்த துயர செய்தியை கேட்டு துபாயிலிருந்து சென்னைக்கு திரும்பிய அஜித்குமாரை தமிழக முதலமைச்சர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் பாலமாக்கத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் நேரில் சந்தித்து நேற்று ஆறுதல் கூறியிருந்தனர். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட அஜித்தின் தாயார் மோகினிமணி சென்னையில் உயிரிழந்தார். முதலமைச்சர் விஜய் அஜித்குமாரை கட்டித்தழுவி ஆறுதல் கூறும் நிகழ்ச்சியான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பெரிதும் பகிரப்பட்டு வருகின்றன. பௌத்தர்களின் புனித நாளான வெசாக் தினத்தை முன்னிட்டு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு அவர்களுக்கு பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் வாயிலாக தங்களது நிகழ்ச்சியான வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர். நாட்டின் எதிர்காலம் குறித்து ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் ஜனாதிபதி மீதுதான் இருப்பதாக பொதுமக்கள் குறிப்பிட்டனர். இப்படியே முன்னோக்கி செல்லுங்கள், அந்த ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கிறது என நாட்டு மக்கள் ஜனாதிபதியை மனதார வாழ்த்தி அவரை மேலும் ஊக்கப்படுத்தியுள்ளனர். தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலையில் ஜனாதிபதியின் தற்போதைய நகர்வுகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் ஆதரவும் நன்மதிப்பு நிலவி வருவதை இந்த வாழ்த்துச் செய்திகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. அனுராதபுரம் சிறுமி துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்து இறுதி தீர்மானம் எட்டப்படும் வரை தற்போதைய அட்டமஸ்தானாதிபதியான பல்லேகம கேமரத்தினரின் பதவி தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக மல்வத்து மகாவிகாரி என்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அட்டமஸ்தானத்தின் பணிகளை தற்காலிகமாக கவனிப்பதற்காக வடமத்திய திசையின் பிரதம சங்க நாயக்கர் ஈதல வெடனு வேவ ஞானதிலக்க நாயக்க தேரர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் தற்காலிக அட்டமஸ்தானாதிபதியாக வன ஈதல வெடினு வேவ ஞானதிலக்க தேரர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் ஊடகங்கள் வாயிலாக தன்னுடைய 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர சத்திர சிகிச்சைக்காக நிதியுதவி வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தமிழ் மக்களிடம் அவசர கோரிக்கை விடுத்தார்.
இதைத் தொடர்ந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்கள் மிக குறுகிய காலத்தில் அவரின் முதற்கட்ட அறுவை சிகிச்சை மற்றும் ஏனைய மருத்துவ செலவுக்கு தேவையான முழு நிதியையும் திரட்டி வழங்கியுள்ளனர். நிதி உதவி கிடைத்ததைத் தொடர்ந்து தனக்கு மறுவாழ்வு அளித்த தமிழ் நெஞ்சங்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக அவர் தன்னுடைய நெகிழ்ச்சியான நன்றியை பகிர்ந்திருந்தார். எனது உடல்நிலை குறித்து அக்கறை கொண்டு நிதியுதவி வழங்கிய உலக தமிழ் மக்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் என்று குறிப்பிட்ட சிவாஜிலிங்கம், தனது சத்திர சிகிச்சை முழுமையாக நிறைவடைந்த பிற்பாடு சிகிச்சைக்கு போக மீதமிருக்கும் பணத்தை சமூக நலன்சார் செயற்பாடுகளுக்கும் விடுதலை போராட்டத்தில் உயிர்த்தியாகம் செய்த மாவீரர்களின் பிள்ளைகளின் கல்வி செலவுகளுக்கும் அவர்களின் நினைவுச் சின்னங்களை அமைப்பதற்கும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். மேலும் தனக்கு உதவியளித்த நபர்கள் எவ்வித விசாரணை அழுத்தங்களுக்கும் உள்ளாகக்கூடாது என்பதில் தான் கவனமாக இருப்பதாகவும், இன்னும் சிறிது காலம் சென்ற பின் தனது சிகிச்சைக்கு உதவியவர்களின் விவரங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்த உள்ளதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரை பகுதியில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த இளைஞர்கள் இருவரை பலாலி போலீசார் கைது செய்தனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் தையிட்டி விகாரையில் நடைபெற்று வருகின்ற நிலையில் விகாரைக்கு சென்ற தொலைவில் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் விகாரைக்கு செல்வதாக கூறி விகாரை பகுதிக்கு சென்று அங்கு சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்தனர். அதை அவதானித்த போலீசார் இருவரையும் விசாரித்த பின்னர் முன்னுக்கு பின் முரடான தகவல்களை வழங்கியதை அடுத்து கைது செய்யப்பட்டனர். இருவரையும் கைது செய்து பலாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அனைத்து வகையான எரிபொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் லங்கா டீசலின் விலை 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு புதிய விலை 407 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டோர் யூரோ 4 விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 478 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் லங்கா மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 20 ரூபாவால் உயர்த்தப்பட்டு 285 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை லங்கா பெட்ரோல் 95 ஆக்டேனின் விலை 25 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 495 ரூபாவாகவும், லங்கா பெட்ரோல் 92 ஆக்டேனின் விலை 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 434 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுவிஸ் கிராம பகுதியில் சட்டவிரோதமாக நீண்ட காலம் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த வீட்டை இன்றைய தினம் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்ட போது 27.5 லிட்டர் கசிப்புடன் பிரபல வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றை தொடர்ந்து மட்டு தலைமையக போலீசார் விசேட புலனாய்வு பிரிவினர் திராய்மடுவில் உள்ள நீண்ட காலம் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் கசிப்பு வியாபாரியின் வீட்டை சம்பவ தினமான நேற்று பகல் 11 மணிக்கு முற்றுகையிட்டனர். இதன்போது கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 29 வயதான பிரபல வியாபாரியை கைது செய்துள்ளதோடு 27.5 லிட்டர் கசிப்பையும் மீட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் சட்டவிரோதமாக கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் கொக்குவில் போலீசாருக்கு பலமுறை முறைப்பாடுகளை தெரிவித்திருந்தும் அவர் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மட்டு தலைமையக போலீசார் குறித்த வியாபாரியின் வீட்டை முற்றுகையிட்டு அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களிடம் வசமாக சிக்கிக்கொண்ட அடுத்த பிக்கு கட்டி வைத்த பொதுமக்கள் தென்னிலங்கையில் பரபரப்பு. பௌத்த தீரர்கள் தொடர்பில் வெளியான அடுத்த அதிர்ச்சி தகவல் 488 சிறுவர்கள் துஷ்பிரயோகம் வெளியானது புள்ளி விவரம். 5க்கு ஆறுதல் சொல்ல திரிசாவையும் அழைத்து வந்த விஜய், அஜித்தை கட்டித்தழுவி ஆறுதல் கூறிய விஜய் வைரல் சம்பவம். ஜனாதிபதி அனுரவின் தலையை தடவி வாழ்த்துச் சொன்ன மக்கள், எங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள்தான். வெசாக் தினத்தில் ஜனாதிபதி அனுர மகிழ்ச்சியில். சிறுமி துஷ்பிரயோக விவகாரம், அனுராதபுர தேரரின் பதவி பறிப்பு, தங்கியிருந்த வீட்டில் இருந்து மீட்கப்பட்ட பல சிறுமிகளின் ஆடைகள். நன்றி கூறினார் சிவாஜிலிங்கம், எஞ்சிய நிதி மாவீரர் குடும்பங்களுக்கு, இப்படியும் ஒரு தங்கமான மனிதர். யாழ் தையிட்டி விகாரையை புகைப்படம் எடுத்த இளைஞர்கள் கைது, புதிய வித்தையினை காட்டி வரும் போலீசார். நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் அதிரடி மாற்றம், கடும் இறுக்கமாக மக்களின் வாழ்க்கை செலவுகள். மட்டக்களப்பில் பொசன் பௌர்ணமி தினத்தில் கசிப்பு வியாபார நிலைய முற்றுகை, பிரபல வியாபாரி கசிப்புடன் கைது.